எல்லா கிரகங்களையும் பல நாடுகளையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ராவணனுக்கு இதுவரைக்கும் இப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டதே இல்ல. ஏன்னா அவரோட மனைவியான மண்டோதரிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு முதல் குழந்தை பிறக்க தயாரா இருந்த நிலையில ராவணன் ஜோதிட சாஸ்திரத்தை கணிச்சு தன்னோட மகன் சிறந்த ஒரு மனிதனாவும் வீரனாவும் பிறக்கணும்னு நவ கிரகங்களை ஒரே நேர்கோட்டில் இருக்க கட்டளை இடுறாரு. சனி கிரகத்தை தவிர மீதி எல்லா கிரகமும் ஒரே நேர்கோட்டில் சங்கமிக்கிற அந்த நேரத்துல ஒரு ஆண் குழந்தை மண்டோதரிக்கு பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததும் அழுத முதல் அழுகையிலேயே கார்மேகம் சூழ்ந்து பயங்கர சத்தத்தோட இடியும் இடிக்குது. குழந்தையோட அழுகையும் இடியின் சத்தமும் ஒரே நிகழ்வுல நடந்ததும் அந்த குழந்தைக்கு மேகநாதன் பெயரும் வைக்கிறாங்க. மேகநாதன் பிறந்த செய்தி காட்டு தீயா மண்ணுலகத்துல இருந்து விண்ணுலகம் வரைக்கும் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல மேகநாதனும் வளர ஆரம்பிக்கிறாரு. அவரோட இளம் வயதுல ராவணன் அரண்மனையில் இருந்த வீரர்கள் ராவணன் கிட்ட மேகநாதனோட குறும்புத்தனத்தை பத்தி சொல்லி மேகநாதனை கட்டுப்படுத்த சொல்றாங்க. மேகநாதனை கண்டிக்க